ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த அன்னாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில 2 காரியங்களை அழகாக சொல்றாங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, 2வது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, உங்க இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும், உங்க கொம்பும் கர்த்தருக்குள் உயரும். ஹல்லேலூயா. எங்க பிரதர், என் இருதயம் சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கு, என் இருதயத்துல சந்தோஷமே இல்லை, என் இருதயத்துல வேதனையும் கலக்கமும் பயமும் தான் நிறைந்திருக்கு அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? அல்லது உங்க கொம்பு உடைஞ்சி ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு உயர்வு இல்லாம, எல்லாத்துலயும் தாழ்ந்த நிலையில, எல்லாத்துலயும் பின்னோக்கி போய் அப்படி என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாத போயிடுச்சு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, உங்க கொம்பு உயரும், உங்க இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறும். ஆமென். இது அன்னாள் எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுகிறாங்கன்னா, நீங்க 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க அழகான ஒரு சம்பவம் இருக்கும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அப்படி சக்கலத்தி ஆகிய பெண்ணினாளுக்கு பிள்ளை இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணினால் என்ன செய்வாளான்னா, அந்த அன்னால மிகவும் வெசனப்படுத்தி கொண்டே இருக்கிறான், மனமடிவாக்கி கொண்டே இருந்தாலும். அவன் புருஷனுக்களை போய் சொல்லுவான், புருஷனும் அதை ஒன்றும் கண்டு கொள்ளுகிற மாதிரி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் மனமடுவாக்கினாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் மிகவும் அழுதாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மலடி மலடி என்று சொல்லி அவனை ஒருவேளை பயங்கரமான வார்த்தைகளால இருதயத்தை சுக்குநூறாக்கி இருக்கலாம், அவன் இருதயத்தை உடைத்து இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தைகளால் உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கா, உங்க சொந்த குடும்பத்தால, உறவினர்களால, உங்க வேலை ஸ்தலத்துல, ஒருவேளை பலரால் உங்க இருதயம் நொறுக்கப்பட்டு மனமடிவாக்கி ஒருவேளை யாருக்கு இழப்பை நான் சொல்லுவேன், அழுது கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, உங்க இருதயம் களி கூறும், உங்க கொம்பு நிச்சயமா உயரும். ஆமே. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்னாள் தேவாலயத்துக்கு போகிறா, தான் இருதயத்தை ஊற்றுகிறா. அந்த இருதயத்தை ஊற்றி ஆண்டவத்தில் விண்ணப்பத்தும் போது அன்னாலும் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைல அன்னாளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் இந்த அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நான் ஒரு காலத்துல துக்கமா இருந்தேன், ஒரு காலத்துல வெசனமா இருந்தேன், அழுது கொண்டிருந்தேன், ஆனா இப்போ என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்து இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, உங்க கொம்பையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமே. சங்கீதரின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். ஆண்டவர் கொம்பை உயர்த்துவார்னா சாதாரணமா இல்ல, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையில, காண்டாமிருகத்தின் கொம்பு எப்படி தரமாக்கும்? சாதாரணமா இருக்கும். என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியாங்க சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. காண்டாமிருகம் ஒத்த பலன் இருந்துச்சா? தேவ பிள்ளைகளே பாருங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு சாதாரணமான கொம்பு அல்ல, அது பலன் நிறைந்த கொம்பு. அல்லேலூயா. அதுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் இருக்கு, அது சாதாரணமான பலன் இல்ல. ஆண்டவங்க சொல்றாரு, காண்டாமிருகத்து கொம்பை போல உங்க கொம்பு உயரும் என்று. பலன் இல்லாம இருக்கீங்களா? ஒருவேளை அநேகருடைய வார்த்தைகளினால உங்க இருதயம் துக்குநராக்கப்பட்டு ஒருவேளை நிந்தை அவமானத்தோடு அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? நாள் வரும், கர்த்தர் உங்க கொம்பை உயர்த்துவார். உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமானங்களை செய்ய உண்மையில் இருக்கிற. சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமா உங்க கொம்பு உயரும், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்க இருதயம் களி கூறும், உங்க துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. அன்னைக்கு அன்னாள் சொன்னது போல என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்து இருக்குன்னு சொன்ன போலப்பா, எங்க கொம்பையும் உயர்த்துங்க, இவர் இருதயம் களி கூறட்டுங்கப்பா. ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்க தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே,
ஆமென். ஆண்டவர் உங்க கொம்பை உயர்த்துவார். தைரியமா போங்க. God bless you.